அடுத்தபடியாக மண்டல் தலைவர்கள் அரூர் கிழக்கு அழகுமாரிமுத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கே வேலு அரூர் மேற்கு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அரூர் நகர தலைவர் ரூபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மொரப்பூர் கிழக்கு சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மொரப்பூர் மேற்கு சூரியமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாப்பரப்பட்டி கிழக்கு நந்தகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாப்பரப்பட்டி மேற்கு சத்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கடத்தூர் கிழக்கு பிரவீன்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கடத்தூர் கிழக்கு சிற்றரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தருமபுரி கிழக்கு முனுசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தருமபுரி வடக்கு நாகராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தருமபுரி நகரம் ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் மரியாதைக்குரிய பாட்டு நடத்துப்பா தம்பி. நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற இந்த பயணத்தில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களை சந்தித்து தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உங்களை சந்திப்பதற்காக வந்துவிட்டார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் எல்லாம் நம்முடைய மேடைக்கு முன்பாக சென்று அங்கே இருக்க ஏற்பாடு இருக்கின்றது. தயவு செஞ்சு முன்னாடி போய் அமருங்க. அங்க எல்இடி இருக்கு, தயவு செஞ்சு போய் உட்காருங்க. ஏன்னா பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 500 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்க வந்தா இந்த இடத்துல நிக்க முடியாது. தயவு செஞ்சு நம்ம பொறுப்பாளர்கள் தான் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி போய் உட்கார்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். கட்சி பொறுப்பாளர்கள் கொஞ்சம் பாருங்க. பாட்ட போடணும் தம்பி. அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்க. பாட்டை ஆஃப் பண்ணுங்க. தருமபுரி மேற்கு முரளிகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்லமல்லி கிழக்கு ஒன்றிய தலைவர் சக்திவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சக்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்லமல்லி தெற்கு மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்லமல்லி மேற்கு கயல்வெளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெண்ணாகரம் மேற்கு ஒன்றிய தலைவர் சசிகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஏரூர் ஒன்றிய தலைவர் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெண்ணாகரம் கிழக்கு நோம்பர்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெண்ணாகரம் வடக்கு ஒன்றிய தலைவர் சிவலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாலக்கோடு தெற்கு தம்பிதுரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாலக்கோடு மேற்கு சிவசங்கரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாலக்கோடு கிழக்கு சிவானந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாலக்கோடு நகர் கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காரியமங்கலம் கிழக்கு ஒன்றிய தலைவர் கோவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காரியமங்கலம் மேற்கு ராஜசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாநிலத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கலைச்செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எஸ் அண்ணாமலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர் பூபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கே சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர் ரஞ்சிதம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாநிலத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள் சங்கீதா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இதுக்கு மேல உட்கார முடியாது தம்பி, அதனால கொஞ்சம் போறோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே வந்தே. மாநிலத்தினுடைய சிறப்பு செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில அணி நிர்வாகிகள், மாநிலத்தினுடைய பிரிவு நிர்வாகிகள் அனைவருக்கும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். பாரத் மாதா கி, மாவட்டத்தினுடைய அணி தலைவர்கள் மற்றும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, நமது தலைவர் நயினார் நாகேந்திரன், நமது தலைவர் நயினார் நாகேந்திரன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தலைவர் அவர்கள் மேடைக்கு வந்தவுடன் மாவட்ட தலைவர் வரவேற்புரையாற்றுவார். தோழமை கட்சிகளின் சார்பில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதனுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் உரையாற்றுவார். அதன் பின்பு நம்முடைய மாநில தலைவர் உங்களிடையே உரையாற்றுவார். வரவேற்புரை
வரவேற்புரை மாவட்டத்தினுடைய தலைவர் சரவணன் அவர்கள். தருமபுரி மாவட்டத்திற்கு தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடவும் மக்கள் விரோத சக்தியாக விளங்கும் திமுகவை வருகின்ற 2026 தேர்தலில் டெபாசிட் இழக்கச் செய்து ஓட ஓட விரட்டி அடிப்பதற்காக தருமபுரி மாவட்டத்திலே தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் இன்று சிறப்பாக தருமபுரி மாவட்டத்திற்கு வரி புரிந்திருக்கும் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் ஜி அவர்களே, அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக மாவட்ட செயலாளர் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் மரியாதைக்குரிய KP அன்பழகன் MLA அவர்களே, சேலம் பெருங்கோட்டத்தின் பொறுப்பாளரும் மாநில துணைத் தலைவருமான மரியாதைக்குரிய அன்னார் KP ராமலிங்கம் அவர்களே, மாநில துணைத் தலைவர் மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தஜி அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அன்பு அன்னார் SR வெற்றிவேல் அவர்களே, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்னார் A கோவிந்தசாமி MLA அவர்களே, அரூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்னார் சம்பத்குமார் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் புகழேந்தி அவர்களே, அரவிந்தன் அவர்களே, IJK மாவட்ட தலைவர் JP நஞ்சப்பன் அவர்களே, புதிய நீதி கட்சியின் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, தருமபுரி மாவட்ட பாஜகவின் முன்னாள் மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அன்னார் பாஸ்கர் அவர்களே, தருமபுரி மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட தலைவர் RA வரதராஜன் அவர்களே, தருமபுரி மாவட்டத்தின் பார்வையாளர் அன்னார் முனிராஜ் அவர்களே, மாவட்ட பொதுச்செயலாளர் பிரவீன் அவர்களே, கணேசன் அவர்களே, சங்கீதா அவர்களே, மாவட்ட பொருளாளர் சிவசக்தி அவர்களே, தருமபுரி நகர தலைவர் அன்பு சகோதரர் சாய் ஆறுமுகம் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நகர செயலாளர் அன்னார் பூக்கடை ரவி அவர்களே மற்றும் அனைவருக்கும் இந்த யாத்திரையின் மூலமாக அனைவரையும் சொல்லிட்டேன். இல்ல சொல்ல இதுல இல்ல. அன்னார் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி மரியாதைக்குரிய அன்னார் TR அன்பழகன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்மளுடைய தாமரை சொந்தங்களே மற்றும் தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அதனுடைய தோழமை கட்சிகள் 2026 தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சியாக அலங்கரிக்க இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு KP அன்பழகன் MLA அவர்கள் உரையாற்றுவார். நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கக்கூடிய
தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு பின்னாலே நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காகவும் 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் 2029 மீண்டும் இந்தியாவுடைய பாரத பிரதமராக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் தருமபுரி மாவட்டத்திற்கு இன்றைக்கு சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர், என்னுடைய நீண்ட நெடிய நாட்களான நண்பரும் சகோதரருமான மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்கிய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அன்னார் KP ராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அனைவரையும் வரவேற்ற நம்முடைய மாவட்டத்துடைய தலைவர் சகோதரர் சரவணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுடைய பெயர்களையும் நான் எடுத்துக் கூறியதாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற கழக விவசாய பிரிவுடைய தலைவர் சகோதரர் TR அன்பழகன் அவர்களே, அம்மா பேரையுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் SR வெற்றிவேல் அவர்களே, மேலும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் தம்பி கோவிந்தசாமி அவர்களே, அரூர் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் சகோதரர் சம்பத்குமார் அவர்களே, மேலும் நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழகத்தை சார்ந்த எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிலையுடைய பொறுப்பாளர்களுடைய பெயர்களும் எடுத்துக் கூறியதாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகக்கூடிய நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் IJK உள்ளிட்ட கட்சியை சார்ந்த தலைவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவருடைய காலத்தின் அருமை கருதி அவருடைய பெயர்களையும் நான் எடுத்துக் கூறியதாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியிலே அங்க வகிக்கின்ற எந்த பொறுப்புகள் இல்லை என்றாலும் 2026 2029 தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே வந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் பாரதிய ஜனதா கட்சியை இழிவுபடுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியிலே கூட்டணி அங்கம் வைத்துக் கொண்டு அன்றைக்கு திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு சென்று அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட வேண்டுகோளை வைத்து காலில் விழுந்து 3 மந்திரி பதவியை பெற்ற இயக்கம் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆகவே அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு நம் கூட்டணி வைத்து பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து 2026 இன்றைக்கு அவர்கள் அறிவித்தது போல எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் தமிழகத்துடைய முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், நாளை 2026 மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சி. அந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி இலக்கமாக இருந்த காலத்தினால்தான் ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரியை பெற முடிந்தது என்பதை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு கல்லூரி 2 கல்லூரி அல்ல, 11 மருத்துவக் கல்லூரி. மருத்துவக் கல்லூரியில் பெற்றால் என்ன நன்மை என்று நினைக்கலாம். மருத்துவக் கல்லூரியை பெற்றோம் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரிலுமே மருத்துவமனை, சிறந்த மருத்துவமனையாக அமைக்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் அதில் நல்ல சிகிச்சை பெறக்கூடிய நிலை உருவாக்கி தந்தது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மொத்தம் 11 ஒரே நேரத்தில் பெற்ற மருத்துவக் கல்லூரி, அதற்கு முன்பாக பெற்றது 6, மொத்தம் 17 மருத்துவக் கல்லூரி வழங்கிய இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி இயக்கம். ஆக அப்படிப்பட்ட இயக்கத்தோடு இன்றைக்கு முதல் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்றால் மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு எதற்கு எடுத்தாலும் மத்தியிலே இருந்து பணம் வரவில்லை, மத்தியிலே இருந்து பணம் வரவில்லை என்று குற்றச்சாட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மத்தியிலே இருந்து பணம் இல்லை என்றால் நாட்டிலே எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது என்பது அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் ஒன்றை மட்டும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு 4.5 ஆண்டு காலத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு கையாளானது அவர்களால் 4.5 ஆண்டு காலம்
திமுக ஆட்சியிலே ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிந்ததா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றால், இன்றைக்கு மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற வேண்டும் என்றால் அவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும். அவர்களை எதிர்த்து கொண்டு 5 லட்சம் கோடி கடனாக பெற்று தமிழ்நாட்டு மக்கள் மீது இன்றைக்கு கடன் சுமையை ஏற்றிருக்கின்ற அரசு தான் திமுக அரசு என்பதை மனதில் கொண்டு, அதோடு மட்டுமல்ல, நல்ல பல திட்டங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தோம். அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. திருமண உதவித்தொகை, அதே போல இன்றைக்கு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப், அது மட்டுமல்ல பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இருசக்கர வாகனம் மானியம், இதை எல்லாத்தையுமே நிறுத்தி அரசு என்று ஆளுகின்ற திமுக அரசு. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு ஆட்சி காலத்திலே கொரோனா என்ற பெயர் தொற்று வந்தது. அந்த 2 ஆண்டு காலம் அரசுக்கு வருமானம் கிடையாது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இயற்கை சீற்றம் தமிழகத்தை வாட்டி வதைத்தது. அப்படி இருந்தும் கூட எந்த விதமான வரியும் மக்கள் மீது சுமத்தாமல் விலைவாசி ஏற்றமில்லாமல் கட்டி காத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? மக்கள் மீது அனைத்திலுமே வரி சுமத்தி ஏற்றப்பட்டிருக்கிறது. அனைத்துமே கட்டுமான பொருட்கள் முதல் கொண்டு அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே விலையேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை எல்லாம் மக்கள் கருத்தில் கொண்டு நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறவர்கள் மட்டுமல்லாமல் அக்கம் பக்கம் இருக்கின்றவர்கள், வியாபாரிகள், விவசாய பெருமக்கள், அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த பொதுமக்கள் அத்தனை பேருமே வரக்கூடிய 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியானது வெற்றி பெற வேண்டும், அதற்காக உங்கள் ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த கூட்டணி தொடர்ந்து 2026 மீண்டும் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே 40 தொகுதி பாண்டிச்சேரி உள்ளிட்ட அனைத்தையும் வெற்றி பெற்று மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி தொடர வேண்டும் என்பதையும் மனதில் கொண்டு பணியாற்றி 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பேசுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், சேலம் பெருங்கோட்ட பொறுப்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்னார் டாக்டர் KP ராமலிங்கம் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் சரவணன், முன்னாள் மாவட்ட தலைவர் பாஸ்கர் XMLA ஆகியோர் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் திரளாக எங்கே இருக்கிறது பிஜேபி என்று கேட்டவர்களுக்கெல்லாம் இதோ வார், இங்கே 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 பிஜேபி என்று வெள்ளமன திரண்டு தருமபுரியில் கடல் இல்லை, ஆனால் தருமபுரியில் இதோ பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சங்கம கடல் என்று சொல்லுகிற அளவில் இன்றைக்கு நமது தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை வரவேற்க தருமபுரி திரண்டு எழுந்திருக்கிறது. இன்றைக்கு 16ஆம் நாள். இந்த 16ஆம் நாள் என்று உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் இன்று 16வது பயணம். 16ஆம் நாள் என்றால் உங்களுக்கு தெரியும், தமிழகத்தினுடைய தீய ஆட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காரியம் செய்கிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்த ஆட்சிக்கு யார் வர வேண்டும் என்ற கேள்வி இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. அதைவிட முக்கியமான கேள்வி யார் வரக்கூடாது என்ற கேள்வி என்பதை தமிழகத்துடைய மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு ஆணித்தரமாக மிகவும் ஆழமாக பதிந்திருக்கிறது. யார் வரக்கூடாது என்பதற்காக ஏன் தமிழகத்துடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மு.க. ஸ்டாலின் இனிமேல் சட்டமன்ற வளாகத்திற்குள்ளே நுழையக்கூடாது 2026க்கு பின்பு என்ற முடிவை இந்த தமிழக மக்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்சி நலனை விட கட்சி நலன் முக்கியமா, தமிழ்நாட்டு நலன் முக்கியமா, கட்சி நலனை விட தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இன்றைக்கு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிணைந்து இந்த நாட்டின் அடுத்த முதல்வராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை உருவாக்குவதற்காக இன்றைக்கு நாடு முழுவதும் சுற்று சுழன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமது தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்கே உரையாற்றுகிறார். இதோ நமது தலைவர் உரையாற்றுகிறார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தின் 16வது நாள். தர்மத்தின் பெயரை தன்னுடைய மாவட்டத்தின் பெயராக கொண்டிருக்கின்ற, தர்மத்தின் பெயரை மாவட்டத்திற்கே பெயராக சூட்டிக் கொண்டிருக்கிற தருமபுரி மாவட்டத்தில் இந்த 16வது நாள் நடைபெறும் நிகழ்ச்சியினுடைய தலைவர், மாவட்ட தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களே, மாநில துணைத் தலைவரும் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான அண்ணன் எக்ஸ்எம்பி KP ராமலிங்கம் அவர்களே, முன்னாள் அமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது எந்த பாச உறவோடு பழகி வந்தோமோ அதே உணர்வோடு இந்த மேடையில் இருக்கிற நமது KP அன்பழகன் முன்னாள் அமைச்சர் அவர்கள், அதே உணர்வோடு இருக்கிற எனது அன்பு தம்பி TR அன்பழகன், என்னுடைய சிசிய பிள்ளை, என்னுடைய தம்பி MLA கோவிந்தசாமி அவர்களே, அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி SR வெற்றிவேல் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர், தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் புகழேந்தி அவர்களே, கிழக்கு மாவட்டத்தில் அரவிந்தன் அவர்களே, IJK மாவட்ட தலைவர் நஞ்சப்பன் அவர்களே, புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் வரதராஜன் அவர்களே, மாவட்ட பார்வையாளர் முனிராஜ் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பிரவீன், கணேஷ், சங்கீதா, சிவசக்தி மற்றும் நகர தலைவர் சாய் ஆறுமுகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் பூக்கடை ரவி, எல்லாம் நம்ம ஆட்கள் தான் ஒரு காரணத்தில். இன்னும் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும். இங்க இருக்க நம்ம மகேஷ் சர்மா உள்ளிட்ட இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருடைய பெயரையும் சொல்ல வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு இயக்கங்களில் நான் கலந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் உறவுகள் பலமாக இருந்த காலம். இந்த தருமபுரி மாவட்டத்தில் நான் போகாத குக்கிராமங்களே கிடையாது. இங்கே இருக்கிற நமது அன்பு சகோதரர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் சாப்பிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு ஊராக போயிருக்கிறேன், எல்லோரோடும் பயணித்திருக்கிறேன். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையிலும் இந்த உறவுகள் இன்னும் தொடர்ந்து எல்லா காலங்களில் வர வேண்டும். நமது அன்புக்குரிய நமது அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல, யார் வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் 2026 தேர்தல். இந்த தருமபுரி மாவட்டம் மிக மிக முக்கியமான மாவட்டம். காவிரி பாய்கின்ற நுழைவாயில் இருக்கின்ற மாவட்டம். ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சி உலக பிரசித்தி பெற்றது. எப்படி அமெரிக்கா நீர்வீழ்ச்சி நயாகரா உலக பிரசித்தி பெற்றதோ, அதே போல ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சி என்பது மிக மிக உலக பிரசித்தி பெற்ற ஒரு நீர்வீழ்ச்சி என்பதை யாரும் மறக்க முடியாது. மல்லிகா கார்கேஸ்வரர், தீர்த்தகிரீஸ்வரர், திரௌதி அம்மன்,
காமாட்சம்மன் அருள் பாலிக்கின்ற அற்புதமான ஊர் இந்த ஊர். அது மட்டுமல்ல, மன்னர் அதிகமான் வாழ்ந்த பூமி இந்த பூமி. ஆறில் ஒரு ஔவையார் வாழ்ந்த பூமி இந்த பூமி. இந்த ஊர் தியாகி சுப்பிரமணிய சிவா பிறந்த ஊர். பல்லவர்கள் சங்க காலத்தில் இதை ஆளும்போது தகடூர் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட பூமி இந்த தர்மபுரி மாவட்டம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் பிறந்த மண் கடந்த 4.25 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படியெல்லாம் சிக்கி தவிக்கிறது என்பதை ஒரு நிமிட ஒரு வீடியோ காட்சியில் இப்பொழுது நீங்கள் அனைவரும் பார்க்கலாம். இந்த வீடியோ. சங்க காலத்தில் தகடூர் என்றழைக்கப்பட்ட தர்மபுரி மாவட்டம் தேசியமும் தெய்வீகமும் போட்டி போடும் நமது தருமபுரி மாவட்டம் திமுக அரசின் அலங்கோல ஆட்சியில் படும் இன்னல்கள் ஏராளம். மாம்பழ விளைச்சலின் தாயகம் நமது தருமபுரி மாவட்டம். ஆனால் மாம்பழ விவசாயிகள் கண்ணீரில் மிதக்கின்றனர். மாம்பழ சாகுபடி அதிகரித்தாலும் அவற்றை குளங்களில் கொட்டி போராடுகின்றனர். காரணம், விளைவித்த மாம்பழங்களை விற்பனை செய்வதற்கு முறையான கொள்முதல் திட்டத்தை திமுக அரசு வகுக்கவில்லை. இது மட்டுமா, மக்களின் அடிப்படை தேவையான கல்வி, சுகாதாரம், குடிநீர் என எதையும் முறையாக வழங்காமல் இந்த திறனற்ற திமுக அரசு நமது தர்மபுரி மக்களை வஞ்சிக்கிறது. தர்மபுரி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களை தனக்கு கை கால் அழுத்த சொன்ன தலைமை ஆசிரியை. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நடுநிலை பள்ளியில் மாணவிகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்ததாக. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் வழங்கப்படும் முதல்வரின் காலை உணவு திட்ட உணவில் பள்ளி இருந்ததால் திமுக அரசு அவர்களின் பிள்ளைகளை பெரிய தனியார் பள்ளிக்கூடங்களில் தரமான மும்மொழி கல்வியை கொடுத்து செல்வ செழிப்பாக வளர்க்கிறது. 7ஆம் வகுப்பு வரும்பொழுது என்ன சொன்னாருன்னா, யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி, ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது பிரெஞ்சு தான் லாங்குவேஜா? தமிழ் கிடையாது. ஆனால் மத்திய அரசு கல்விக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கொடுக்கும் எந்த திட்டங்களையும் நமது பிள்ளைகளுக்கு கிடைக்க விடாமல் செய்துவிட்டு அவர்களை அரசு பள்ளியில் கழிவறையை சுத்தம் செய்ய வைக்கிறது. பள்ளிகள் தான் இந்த லட்சணத்தில் இருக்கிறது என்றால் அரசு மருத்துவமனை இதைவிட கேவலமாகவும், முறையாக மருத்துவ சிகிச்சைகள் கூட கிடைக்காமல் மக்கள் தினம் தினம் அவதிப்படும் நிலையில்தான் உள்ளது. அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து குரட்டை விட்டு அயர்ந்து உறங்கிய மருத்துவரின் அலட்சியத்தால் தந்தையை இழந்த சோகத்தில் குமுறிய மகன். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை திருடப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திறனற்ற திமுக ஆட்சியில் தர்மபுரி அரசு மருத்துவமனையின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உதயநிதி நடித்த படத்திற்கு விமர்சனம் சொல்வதும், உதயநிதியின் மகன் வெளியிட்ட படத்திற்காக கூட்டம் சேர்த்து படம் பார்க்க வைப்பதில் குறியாக இருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் நமது தர்மபுரி அரசு மருத்துவமனையில் நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் கண்டுகொள்ளவா போகிறார்? இதைவிட மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால், குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் நமது பிள்ளைகள் மயங்கி விழும் அவல நிலைக்கு தள்ளியுள்ளது திமுக அரசு. பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதோட தண்ணி இல்ல, சுத்தமா பிள்ளைங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இப்படிப்பட்ட கேடுகெட்ட திராவிட மாடல் அரசு நமக்கு தேவையா? வாய்க்கூசாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டோம் என்று பேசும் முதல்வர் முதலில் தர்மபுரி மாவட்டத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என்று பார்ப்போம். வாக்குறுதி 35இல் மஞ்சள் மற்றும் மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார்கள். வாக்குறுதி 50இல் ஒன்றியங்கள் தோறும் தானிய கிடங்குகள் அமைக்கப்படும் என்றார்கள். வாக்குறுதி 68இல் நாட்டு சர்க்கரை மற்றும் வெல்லம் உற்பத்தி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க நியாய விலை கடைகளில் வெல்லம் மற்றும் நாட்டு சர்க்கரை விநியோகம் செய்யப்படும் என்றார்கள். வாக்குறுதி 262இல் 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார்கள். இதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. சொல்லப்போனால் தர்மபுரி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறது இந்த திமுக அரசு. இப்படி தர்மபுரியை வஞ்சிக்கும் இந்த திறனற்ற திமுக அரசை வர தேர்தலில் வீட்டிற்கு அனுப்புவோம். வளர்ச்சிக்காக என்றும் பாடுபடும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம். இந்த வீடியோவை பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவல நிலை. தர்மபுரி மாவட்டம் என்று சொன்னால் செந்தூர் மாம்பழத்திற்கு ரொம்ப ஃபேமஸ். செந்தூரம் என்று சொன்னாலே இனிக்கும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த மண்ணில், செந்தூரம் விளைகின்ற இந்த மண்ணில், மாம்பழங்கள் அதிகமாக விளைச்சல் விளைகின்ற மண்ணில் மாம்பழத்திற்கு ஆதார விலை இல்லாமல் 5 ஆண்டு காலம் இந்த கிடப்பிலே போட்டதன் விளைவாக மாம்பழங்களை ரோட்டிலும் காவிரி ஆற்றிலும் கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது.
அது மட்டுமல்ல, மரவள்ளி கிழங்குக்கு ஆதார விலை தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு வரலாறு காணாத வீழ்ச்சி மாம்பழத்திற்கும் மரவள்ளி கிழங்கிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது விவசாயிகள் விடுகின்ற கண்ணீராக இன்றைக்கு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, திமுக ஏன் இதையெல்லாம் செய்யவில்லை என்பதுதான் நாங்கள் கேள்வியாக கேட்க விரும்புகிறோம். மரவள்ளி கிழங்குக்கு கூட்டுறவு ஆலை அமைப்போம் என்று சொன்னார்கள். கூட்டுறவு தானிய கிடங்கி அமைத்தாலே போறோம். வருகிற வழியில் குறும்பட்டி கிராமத்தில் சொன்னாங்க, எங்களுக்கு எல்லா இடங்களிலும் கொண்டு போக முடியவில்லை, வண்டி லாரிக்கு நாங்கள் வாடகை கொடுக்க முடியவில்லை, எங்களுக்கு ஒரு கிடங்கு அமைத்து அதிலே எடுத்துக்கொண்டு போகும்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதிலே கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறார்கள். இதற்கிடையில் நாடு போற்றும் நல்லாட்சி என்று சொல்லுகிறார்கள். காய்கனி சார்ந்த இந்த மாவட்டம் காய்கனி விளைச்சல், தோட்டக்கலையில் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை. ஆதார விலை தந்து தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. மேப்பார் அணை திட்டம், வாரையார் அணை தூர்வாரி 2 பக்கமும் கால்வாய் நடப்போம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. ஆனால் தண்ணீர் கடலிலே வீணாக போய் கொண்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் உபரிநீரை ஈச்சம்பாடி அணையிலிருந்து லிப்ட் இரிகேஷன் மூலம் செய்து தருவோம் என்று தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. ஆனால் அந்த மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே 110 விதியின் கீழ் 410 கோடி ரூபாய்க்கு அந்த அணை திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் விளைவாக அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு திமுக செய்துவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. ஆனால் செய்வதற்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளையும் ஜெயிக்க வைத்தீர்கள். அண்ணன் KP அன்பழகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், தம்பி கோவிந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர், சம்பத்குமார் அரூர் சட்டமன்ற உறுப்பினர், 2 கூட்டணி வெற்றி பெற்றது. தருமபுரி 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. அதனால்தான் தருமபுரி மாவட்டத்தை அவர்கள் செய்யாமல் வஞ்சிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சி நல்லாட்சி நல்லாட்சின்றான், விடியாத ஆட்சின்னு சொல்றான். இது விடியவே அந்த ஆட்சியில் யாருக்கும் மக்களுக்கு விடியலே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், சிப்காட் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் கொண்டு வரவில்லை. பேரிச்சம்பளத்திற்கு சிறப்பு நிதி தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. பாப்பிரெட்டிப்பட்டி கொள்முதல் நிலையம் அமைப்போம் என்று சொன்னார்கள். பாக்குக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் கூட சட்டமன்றத்தில் பேசினார். கோவிந்தசாமி சட்டமன்றத்தில் பேசினார், பாக்குக்கு அதிக விலை தர வேண்டும் என்று பேசினார். ஆனால் இதுவரையில் செய்யவில்லை. காரணம், எதிர்கட்சியாக இருக்கிறோம் என்ற காரணத்திற்காக ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்ட மக்களையும் வஞ்சித்தது இந்த திமுக அரசு என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுவேன். பால் விலை உயர்வு, ஏரியூர் பாக்கி பெண்ணாகரம் வரையிலும் சாலை வசதிகளே கிடையாது. சாலை வசதிகள் எங்குமே போடப்படவில்லை. எல்லாமே டோலியில கட்டி தூக்கிட்டு போறாங்க. தமிழகம் தலைநிமிர நீங்கள் இனிமேல் வாக்களிக்க வேண்டிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்க, ஸ்கூலில் படிக்கிற வாத்தியார், சொல்லிக் கொடுக்கிற வாத்தியாரே போதையோட போறது மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. சிறு வயது முதல் பெரிய வயது பெண்கள் வரையிலும் எங்கேயுமே போக முடியவில்லை. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 60% அதிகரிச்சிருக்கிறது. கொலை குற்றங்கள் 631 கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது. 18,200 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னாக கோவையிலே ஒரு பெண்ணை ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆணை அருவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை அப்படியே தூக்கி கொண்டு போகிறார்கள். 19 வயது பெண் அப்படியே தூக்கி கொண்டு போய் 3 பேர்கள் 11 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரையிலும் அந்த பெண்ணை சின்னா பின்னமாக்கி அது தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உயிர் ஊசலாடி கொண்டு இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறது. யார் காரணம்? தமிழக காவல்துறை காரணம். யார் காவல்துறை கையில் வைத்திருக்கிறார்கள்? தமிழக முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கையில் வச்சிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை கையில் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆட்சி நடத்துவதெல்லாம், தேர்தலை சந்திப்பதெல்லாம் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும். ஆட்சிக்கு வந்த உடனேயே இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவர்கள் முதலமைச்சராக்குவதற்கு இன்னைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
மத்திய அமைச்சர் இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்யவில்லை என்று கேட்கிறார். ஆனால் நான் கேட்கிறேன், அது மன்னராட்சி, இது மக்களாட்சி. ஒரு குடும்பம் வாழ வேண்டும், தனி மனிதன் சாக வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. புரட்சித்துறை அம்மா அவர்கள் சொன்னார்கள், ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதா என்று புரட்சித்துறை அம்மா பாராளுமன்ற தேர்தலிலே பாட்டு பாடியே காட்டினார்கள். இதைதான் மக்கள் நாங்கள் தருமபுரி மாவட்ட மக்களை பார்த்து கேட்கிறோம். தொடர்ந்து எப்படி 5 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற வைத்தீர்களோ, தொடர்ந்து அதே மாதிரி வருகின்ற தேர்தலிலும் 2026ஆம் ஆண்டு நீங்கள் இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்களை வைத்து ரூபா தருவாங்க, வாங்கிடுங்க. பஸ் விடுறோம்பாங்க, விட்டாங்க, ஓசி பஸ் பேசுறாங்க. பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுறாங்க. இது மத்திய அமைச்சராக இருந்த ராசா, இன்னொரு அமைச்சர் நாமம் போட்டால் எப்படி அல்லது பட்டை அடித்தால் எப்படி என்று பெண்களை கேவலமாக பேசுகிறார்கள். ஒரு ஆட்சி, பெண்களை அவமதிக்கிற ஆட்சி, விவசாயிகளை அவமதிக்கிற ஆட்சி, தன்னுடைய குடும்ப ஆட்சி விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்ட மக்களையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு வீடியோ ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம், அது பிறகு சொல்றேன். தர்மபுரி மக்களின் உள்ளக்குமுறல். திமுக ஆட்சியில நாங்க வெறுத்து போயிட்டோம். திமுக ஆட்சியில் வந்த பின்னலிருந்து எங்களுக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் எந்த ஒரு சலுகையுமே இல்லாம இருக்கிறோம். திமுக ஆட்சியில எதுவுமே செய்யல, வாழ்றதை கூட சாகரது மேலுன்னு நாங்க நினைச்சு கொண்டு வாழ்ந்துட்டு வரோங்க ஐயா. மொத்தத்துல 4 வருஷத்துல சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, சொல்ல முடியல, ரொம்ப கேவலமா இருக்கு. தண்ணி வசதி இல்ல, டிச்சு வசதி இல்ல, என்ன சொன்னா என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. 15 நாளைக்கு ஒரு தண்ணி எல்லாம் வரதுல. ஒகேன்கல்ன்றது பேரு தான் ஒண்ணு, எங்களுக்கு தண்ணி வசதி ரவா கூட கிடையாது. ஒரு 2 நாள் கூட தண்ணி பிடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க. சுகாதாரம்ன்றதே இல்ல. எப்போ பஞ்சப்பள்ளி தண்ணீர் ஏரி தண்ணி லிங்க் பண்ணாங்களோ அப்போ எங்களுக்கு சுகாதாரமா தண்ணி வரதில்லை. அதனால நிறைய ப்ராப்ளம் வருது. தருமபுரியில மிஞ்சி எல்லாம் குடிகாரன் ஆக்கிட்டாங்க, எங்க பார்த்தாலும் குடிகாரன் ஆக்கிட்டாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கொடி பிடிச்சிட்டு நின்னாரு, நான் வந்தா டாஸ்மாக மூடுறேன். வீட்டுல எல்லாம் அடி வாங்கி உத வாங்கி இப்படி முடங்கி தாங்க சாகணும் நாங்க எல்லாமே குடும்பமே. இப்ப இளவீதிகள் குறைஞ்சிட்டாங்களா? அரசாங்கம் மது விட்டு யாரு சார் உங்களை அரசாங்கம் நடத்த சொன்னா? கஞ்சா புழக்கத்துல மாடல் அதிகமா யூஸ் பண்றாங்க, அது இல்லாம காவல்துறையும் சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. மது பழக்கம் அதிகமாகி போச்சு, வளரும் பசங்க அதிகமான பாய்ஸ்ல படிக்கிற பசங்களே அப்படி இருக்காங்க. நகர்ப்புறத்துல இருந்து அனைத்து பகுதியும் இளைஞனுடைய வாழ்க்கை ரொம்ப சீரழியுது. இப்ப தருமபுரி எந்த வித டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. பொது தேர்தல் 2021க்கு முன்னாடி 524 வாக்குறுதி கொடுத்தாங்க. நெகை வைத்தால் தள்ளுபடி செய்ததாக சொன்னாங்க. நாங்க அதே நம்பி நெகை வச்சுக்கின்னு கடன் விவசாயிகளுக்கு செஞ்சு நாங்க நெகை வச்சிருக்கிறோம். சிறு நெகைகளெல்லாம் கூட வச்சு அப்படியே நாங்க நம்ம உடமையில வச்சு இருக்கிறோம். சொன்ன வாக்குறுதிகள் 30% கூட சரி நிறைவேற்றல. கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, சொத்து வரி ஏத்திட்டாங்க. நீ பத்திரம் பண்ண போனா பத்திரம் பிளாட் வாங்குற விலைக்கு பத்திரம் ஆகுது. விவசாயத்துல கவர்மெண்ட்ல எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம ஒரு ஊரே போய் கேட்டா கிடைக்கிறதில்ல, ஒரு உரம் கேட்டா கிடைக்கிறதில்ல. தருமபுரிக்கு ரொம்ப அவசியம் சிப்காட்டுங்க. தொழிற்சாலை கொண்டு வரேன், வேலை வாய்ப்பு நிறைய இளைஞர்களுக்கு ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா செயல்பாட்டுல கொண்டு வரல. இளைஞர்களுக்குன்னா வேலை வாய்ப்பு அதிகமா எதுவும் இல்லை. இங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலையாவே இருக்கு. நிறைய பிரச்சனை இருக்குங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முக்கியமா நாசமா தான் இருக்குது திமுக ஆட்சி. சரியில்லை, சுத்தமா இந்த ஆட்சி சரியில்லை. இப்ப ஆட்சி மாற்றம் தேவை சார். கண்டிப்பா மீண்டும் திமுக கவர்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த நாடு ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது. இந்த பகுதி மக்களுக்கு ஒரு சிப்காட் அமைத்து கொடுத்தால் இந்த பகுதியில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை செய்வோம் என்று சொன்னார்கள். 525 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. சொத்து வரி உயர்வு 300% அதிகரித்திருக்கிறது. மின்சார கட்டணம் 100% அதிகரித்திருக்கிறது. 2 மாதத்திற்கு ஒரு மின் கட்டணத்தை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இதுவரையிலும் செய்யவில்லை. எப்படி அவர்களால் செய்ய முடியாது? மக்கள் நலம் என்று சொல்லி தன்னுடைய மக்கள் நலத்தில் அக்கறை செலுத்தினார்களே தவிர தருமபுரி மாவட்ட மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தின் மீது அக்கறை இருந்தால் இங்கே இருக்கிற மருத்துவமனையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கொண்டு வர வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்புகிறார்கள். இந்த பகுதியிலே போர் வாட்டர் அதிகமாக குடிப்பதனால் புளோரசன்ட் குறைவாக இருக்கிறதுனால் இந்த பகுதி மக்களுக்கு
கிட்னி ப்ராப்ளம் அடிக்கடி வருகிறது. ஆகவே கிட்னி டயாலிசிஸ் சென்டர் ஒன்று இந்த மருத்துவமனையை கொண்டு வர வேண்டும் இந்த மக்கள் விரும்புகிறார்கள். ஈச்சம்பாடி அணையிலிருந்து தண்ணீர் ஏற்றி பொதியன்பள்ளம் கால்வாய் வந்தால் 40 ஏரிகளுக்கு இங்கு தண்ணீர் கிடைக்கும். தண்ணீர் ஆறாக ஓடுகிறது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 1 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் வருகிறது. ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இதுவரையிலும் கிடைக்கவில்லை. வாணியார் உபரிநீரை ஆலாபுரம் ஏரியிலிருந்து நீரேற்றினால் ராமியனஹள்ளி பகுதிக்கு அங்கே அந்த அளவில் தண்ணீர் கிடைக்கும். ஆனால் நமது கோவிந்தசாமி கூட சொன்னார், அண்ணே மத்திய அரசில் இருக்கிறீங்க, மங்களூர்ந்து சென்னைக்கு ரயில் போது எங்க மொரப்பூர்ல ஒரு நேரம் நிக்கவில்லையா, போகும்போது நிக்கிறது, வரும்போது நிக்கவில்லைன்னு கோவிந்தசாமி சொன்னார். அதை கண்டிப்பாக இனி வருங்காலத்தில் இனி ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த ரயில் நிறுத்தம் மொரப்பூரிலே செய்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரூர், மொரப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் மரவள்ளி கிழங்குக்கு நிச்சயமாக சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான உதவிகளை செய்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் இந்த நேரத்திலே செய்துருவோம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தருமபுரி மாவட்டத்திற்கு எல்லா வகையிலும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக இருக்கிறார். எத்தனை பேர் கூட்டணி என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட கூட்டணி என்பதுதான் முக்கியம். இந்த கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி, உறுதியான கூட்டணி. எல்லா காலங்களிலும் மத்தியிலும் மாநிலத்திலும் இது ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது. மத்தியிலே பாரத நரேந்திர மோடி அவர்கள், தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருவரும் சேர்ந்தால்தான் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அது செயல்படும். அது டபுள் இன்ஜின் சர்க்கார் செயல்பட்டால்தான் மத்தியிலிருந்து நிதி வரும். மத்தியில் உள்ள நிதியை மாநிலத்திற்கு பெற்று தந்து, எப்படி அண்ணன் எடப்பாடி அவர்கள் 40,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு பெற்று தந்தார்களோ அதே மாதிரி வருகின்ற காலங்களில் எல்லா திட்டங்களுக்கும் மத்தியிலிருந்து நிதியை வாங்கி தருவோம். இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார், மத்தியிலிருந்து என்ன செய்தார்கள், ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் மட்டும் 14 லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்திற்கு கொடுத்தது பாரத நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. நமது தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் இங்கே தருமபுரியிலிருந்து 72 கிலோமீட்டர் சாலை, ஓசூர் 72 கிலோமீட்டர் சாலையை 1331 கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த திட்டம் இந்த திட்டம். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நடைபெற்றது. அதே மாதிரி தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன் 17 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய பணம்? மத்திய அரசுடைய பணம். யார் பிரதமர்? நரேந்திர மோடி அவர்கள். எப்படிப்பட்ட பிரதமர்? உலகத்தில் 25 நாடுகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 25 நாடுகளிலும் 3வது இடத்தில் இருந்த இந்தியா, 3வது இடத்தில் இருக்கிற இந்தியாவை உருவாக்கி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். பொருளாதாரத்தில் உலகத்திலே 4வது இடத்தில் இருக்கிறது பாரத நரேந்திர மோடி அவர்கள். கிராம சாலைகளுக்கு மட்டும் மத்திய நிதி 185 கிலோமீட்டரை 270 கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. மோடியுடைய வீடுகள் 11,630 வீடுகள் தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டத்தில் 2,68,68,000 பேர்களுக்கு வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, மத்திய அரசுடைய திட்டம். அதே மாதிரி 4 லட்சம் வீடுகளுக்கு ஜல்ஜீவன் மூலமாக திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. பாக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. கரும்புக்கு ஆதார விலை வேண்டும், அதை நிச்சயமாக செய்துவோம். நெல்லுக்கு ஆதார விலை வேண்டும். அண்ணன் நமது KP அன்பழகன் அவர்கள் அமைச்சர், நாங்கள் அமைச்சராக இருக்கும்போது இந்த சர்க்கரை ஆலைக்கு வந்து தேவையான உதவிகளை அனைத்தையும் செய்து கொடுத்தோம். அன்றைக்கு அம்மா முதலமைச்சராக இருந்தார்கள், நான் தொழில்துறை அமைச்சராக இருந்தேன், KP அன்பழகன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார்கள் என்பதை நேரத்தில் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே மாதிரி TR அன்பழகனாக இருந்தாலும் சரி, தம்பி கோவிந்தசாமியாக இருந்தாலும் சரி, சம்பத்குமாராக இருந்தாலும் சரி, எல்லோருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தூண்களாக இருந்து வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து எல்லோரும் ஒன்றுபட்டு நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கெல்லாம் தெரியும்.
தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு வருகிறார். கரூருக்கு வரும்போது அவருடைய வண்டி வருகிறது, வண்டி நிற்கிறது. அவர் 12 மணிக்கு வாரோன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தார். அதை தான் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசினோம். முதலமைச்சர் சொன்னார், ஆனால் 12 மணிக்கு வாரோன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னார். அதில் வேண்டுமானால் அவர் சொன்னது உண்மை. நாங்கள் எல்லோரும் சட்டமன்றத்தில் இருந்தோம். ஆனால் முதலமைச்சர் பேசும்போது 5 டிஎஸ்பி போட்டிருந்தோம், 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம்னு சொன்னாங்க. ஒரு போலீஸ் கூட கிடையாதாங்க, ஒரு போலீஸ் கூட கிடையாது. நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி 2 கட்சிகளும் வெளிநடப்பு செய்தோம். ஆனால் கரூரில் நடந்தது என்ன? ஒரு தாய், கணவனை இழந்த தாய் 10 வயது சிறுவனை அழைத்து கொண்டு கூட்டத்துக்கு போகிறார். அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பேச ஆரம்பிக்கும் போதே 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாட்டில் ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டு தெரியுமா? 10 ரூபா பாட்டிலுக்குன்னா 10 ரூபா பாட்டில்னா உங்களுக்கு தெரியுது, எல்லாமே செந்தில் பாலாஜி. அந்த பாட்டு பாடும்போது செருப்பை தூக்கி வீசுறாங்க, வண்டி மேல அவர் மேல செருப்பை தூக்கி வீசுறாங்க, கரண்ட் ஆஃப் பண்றாங்க, லத்தி சார்ஜ் நடக்கு. ஒரு தள்ளு முள்ள நெருக்கடியில் கணவனை இழந்த ஒரு பெண் தனது 10 வயது சிறுவனை கூட்டிட்டு போறாங்க கூட்டத்துக்குள்ள. கூட்ட நெரிசல்ல சிக்கி கீழே விழுற அந்த பையன், 10 வயசு பையன். எல்லாரும் அவங்கவங்க உயிரை கையில் பிடிச்சு ஓடும்போது எல்லாருடைய கால்களையும் மிதிப்பட்டு அந்த தன்னுடைய தாய் கண் முன்னாலே சாகிற காட்சி, பரிதாபமான காட்சி. 3 வயது குழந்தை, 10 வயது குழந்தை, இப்படியாக 41 பேர் இறந்து போனார். முதலமைச்சர் உடனடியாக வருகிறார் சென்னையிலிருந்து. அவ்வளவு அவசரம் என்ன என்று தெரியவில்லை. இந்த சம்பவம் நடந்திருக்கு யார் காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் இன்னைக்கு சிபிஐ விசாரணை துவக்க இருக்கிறது. நிச்சயமாக குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், தகுந்த தண்டனை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல தான் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள். ஆனால் விவசாயி கரண்டில் அடிபட்டு இறந்து போனால் நம்மளுடைய முதலமைச்சர் 2 லட்ச ரூபா கொடுக்கிறான், 3 லட்ச ரூபா கொடுக்கிறாங்க. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனா 10 லட்ச ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நமது தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவுதான் கேட்ட நாங்க சொன்னோம், நீங்க கரூருக்கு உடனடியாக போனீங்களே, கள்ளக்குறிச்சி ஏன் போல அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அது சாராயம் குடிச்சிட்டு இறந்து போயினாங்க, அதனால் நாங்க போகலன்னு சொன்னாங்க. இப்படிதான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், அவ்வளவு குற்றங்கள். இவ்வளவு குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க கஞ்சா, போதைப் பொருட்கள், மெத் என்கின்ற மெத்தபெட்டைன் போன்ற கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா கிராமங்களிலும் இருக்கிறது. இதை தடுக்க வக்கில்லாத காவல்துறை, இதை தடுக்க முடியாத முதலமைச்சர், உண்மையிலே வேதனையாக இருக்கிறது. இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஏதோ நாங்கள் உருவாக்கிய கூட்டணி அல்ல. நயினார் நாகேந்திரன், அன்பழகனோ, அண்ணன் நம்ம ராமலிங்கனோ உருவாக்கிய கூட்டணி அல்ல. அண்ணன் எடப்பாடி அவர்களும் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி இந்த கூட்டணி. அண்ணன் ராமலிங்கன் ஆரம்பத்திலே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, யார் வர வேண்டும் என்பது அண்ணன் இபிஎஸ் ஒரு பக்கம், ஆனால் யார் வரக்கூடாது முதலமைச்சராக என்பதுதான் இந்த ஆட்சியின் அவல நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக ஆட்சி வீட்டுக்கு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணி உறுதியாக வெல்லும். இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. ஏப்ரல் 10 என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்னும் 2.5 மாத காலம், இன்னொரு 140 நாட்கள் என்று நினைக்கிறேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த ஆட்சியில் முடிவு கட்டுவதற்காக முன்னுரை எழுதினார்கள். பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முடிவுரை எழுதும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு, கருப்பு முருகானந்தம், நமது லோகிநாதன், இளங்கோ, சுசீந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு, மத்தியில் மோடி, தமிழ்நாட்டில் எடப்பாடி என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை முன்னாள் மாவட்ட தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள். மைக்க நிறுத்தப்பா, மைக்கு போடு.
தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய பிரதான கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் அன்னார் KP அன்பழகன் அவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில விவசாய அணியினுடைய செயலாளர் TR அன்பழகன் அவர்களே, முன்னாள் நகரமன்ற செயலாளர் முன்னாள் நகரமன்ற தலைவரும் அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் SR வெற்றிவேல் அவர்களே, சட்டம்